திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதையே நமः. உருவமும் அருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாகி கருணைகூர் முகங்களாரும் கரமது 12 கொண்டே ஒரு திரு முருகனாய் ஷண்முகனாய் ஷடாக்ஷரனாய் சரவண பவனாய் கார்த்திகேயனாய் உலகமுய்ய வந்து அங்கு உதித்ததுவே. எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய தினம்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு 26வது நாள். நீங்கள் எல்லாரும் திருப்புகழுடைய புத்தகம் வேணும்னு கேட்டிருந்தீங்க. அதனால நேத்திக்கு திருப்புகழ் புத்தகம் அப்படின்னே தனியாக ஒரு காணொளி பண்ணி இதில் போட்டிருக்கேன் என்னுடைய யூடியூப் சேனலில். அதை பார்த்து நீங்கள் திருப்புகழ் புத்தகத்துடைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம எந்த ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரத்னகிரி அப்படின்ற ஸ்தலத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த ரத்னகிரி எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சி மாவட்டத்தில் குளித்தலைக்கு பக்கத்தில் இருக்குது. அதுதான் இந்த ரத்னகிரி. இதை ஐயர் மலை அப்படின்னும் சொல்கிறாங்க இங்கே பகுதியில் இருக்கிறவங்க. இது மலைக்கு மேலே இருக்கிற சிவன் கோவில். இந்த சிவன் கோவிலுடைய திருப்புகழை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். திருப்புகழ் பாடல்கள் பார்த்தீங்க அப்படின்னா முக்காவாசி பாடல்கள் தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களோட தொடர்புடையதாக தான் இருக்கும். அதனால இன்றைக்கி பார்க்க போகிற இந்த ரத்னகிரியும் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம்தான். அதாவது தேவார திருவாசகம் காலத்தில் இந்த ஸ்தலத்துக்கு என்ன பேராக சொல்கிறாங்க அப்படின்னா வாட்போக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அரசன் என்ன இருந்தானா, ஒரு சோழ ராஜா சிவபெருமான் மேரில் கோபம் கொண்டு அவரை நோக்கி வாளை அவன் வீசியிருக்கான் சிவலிங்கத்துக்கு மேலே. அதனால தான் இந்த ஸ்தலத்துக்கு வாட்போக்கி அப்படின்னு பேர் வந்ததாகவும் சொல்கிறாங்க. இன்னும் சிவபெருமானுடைய சிரசில், அதாவது மூலவர் சிவலிங்கம், சுவாமியுடைய பேர் ரத்னகிரீஸ்வரர். ஏன்னா இந்த மலைக்கு பேர் ரத்னகிரி, அதனால சுவாமியுடைய பேர் ரத்னகிரீஸ்வரர். இவருக்கு இந்த சிவலிங்கத்தில் இன்னும் அந்த தழும்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுமா. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது மலைக்கு மேலே இருக்கிற சிவன் கோவில். இன்னி வரைக்கும் இவருக்கு உச்சிகால அபிஷேகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஆற்றுலேருந்து அதுக்குன்னு உண்டான இதில் இருக்கிறவங்க அவங்க தான் அந்த சிவன் கோவிலுக்கு உண்டான அபிஷேக நீரை எடுத்துட்டு வர வேலையில் யார் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்க தான் இன்னி வரைக்கும் சிவபெருமானுக்காக படி இறங்கி போய் அந்த தண்ணீரை எடுத்துட்டு குடத்தில் நிரப்பி அதை அவங்களுடைய தலை மேலே வச்சுட்டு நடந்தே மேலே கொண்டு போய் சுவாமி கிட்ட கொடுக்குறாங்களாம் அபிஷேகத்துக்காக. அதனால இன்னி வரைக்கும் சில விஷயங்களை முறைப்படி அந்த கோவிலில் நடந்துட்டு வருது. இப்போது இந்த ஸ்தலத்தை பற்றின திருப்புகழை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இங்கே அருணகிரிநாதர் வந்திருக்கார். இங்கே இருக்கிற முருகன் பேரில் அவர் திருப்புகழை பாடியிருக்கார். இங்கே இருக்கிற முருகனை பற்றி பார்க்கலாம். இவர் 6 முகங்களோட 12 கரங்களோட மயில் மேல் அமர்ந்த வண்ணமாக உட்கார்ந்துருக்கார். வள்ளி தேவயானையும் பக்கத்தில் நிற்கிறாங்க. இப்பேற்பட்ட இந்த முருகன் கிட்ட நம்ம அருணகிரிநாதர் பாடின திருப்புகழை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வெறும் 8 வரிகள் தான். அந்த 8 வரிகள் கொண்டதான ரொம்ப சின்ன திருப்புகழை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ இந்த பாடலை நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். பத்தியால் யானுனை பலகாலும் பற்றியே மா திருப்புகழ் பாடி முத்தனாம் ஆரனை பெரு வாழ்வின் முத்தியே சேர்வதற்கு அருள்வாயே. உத்தம அதான சர்க்குணர் நேயா ஒப்பிலா மா மணி கிரிவாசா வித்தகா ஞான சக்தி நிபாதா வெற்றி வேலாயுத பெருமாளே. இப்போ இதை இன்னொரு தடவை படித்து காட்டுறேன். பத்தியால் யானுனை பலகாலும் பற்றியே மா திருப்புகழ் பாடி முத்தனாம் ஆரனை பெரு வாழ்வின் முத்தியே சேர்வதற்கு அருள்வாயே. உத்தம அதான சர்க்குணர் நேயா ஒப்பிலா மா மணி கிரிவாசா வித்தகா ஞான சக்தி நிபாதா வெற்றி வேலாயுத பெருமாளே
இதுதான் இந்த திருப்புகழ். இந்த திருப்புகழுக்கு ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு செயலை செய்ய தொடங்குறோம் அப்படின்னா அந்த செயல் நமக்கு வெற்றிகரமாக முடியணும் அப்படின்னா இந்த திருப்புகழை படிக்கலாம். இந்த திருப்புகழில் முருகப்பெருமான கடைசி வரியில் பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் வெற்றி வேலாயுத பெருமாளே அப்படின்னு சொல்கிறார். அதாவது முருகன் கையில் இருக்கக்கூடிய வேல் அனைத்தையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்கக்கூடியது. அதனால தான் வெற்றி வேலாயுத பெருமாளேன்னு சொல்லி கூப்பிடுறார். நம்மளுடைய எடுத்த செயல் வெற்றியாக முடியணும் அப்படின்னா இந்த திருப்புகழை படிச்சுட்டு மனசார முருகனை பிரார்த்தனை பண்ணிட்டு நம்மளுடைய செயலை தொடங்கலாம். முருகனுடைய கிருபையால் அந்த செயல் வெற்றிகரமாகவே அமையும். இப்போ இதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். பத்தியால் யானுனை பலகாலும் பற்றியே மா திருப்புகழ் பாடி. அதாவது அருணகிரிநாதர் என்ன கேட்குறார் அப்படின்னா, நான் உண்மையான பக்தியோட ஒரு நாள் 2 நாள் இல்லை, ரொம்ப காலமாக உன்னை திருப்புகழ் பாடி துதிக்கணும் அப்படின்னு கேட்குறார். என்றைக்குமே முருகபக்தி அப்படின்றது ஒரு நாள் 2 நாளில் இல்லாமல் நம்மளுடைய வாய்ஸ் முழுக்க வாழ்நாள் முழுக்க அவனையே நினச்சின்னு இருக்கணும். அவனுடைய திருப்புகழை நாம் வாய்விட்டு பாட வேண்டும், படிக்க வேண்டும். முத்தனாம் ஆரனை பெரு வாழ்வின் முத்தியே சேர்வதற்கு அருள்வாயே. என்ன மாதிரி இருக்கிறவனுக்கு கூட பெரிய வாழ்க்கையை கொடுத்து உன்னுடைய திருவருளால் நான் முக்தியை அடைய வேண்டும். அதற்கு நீ அனுகிரகம் பண்ணணும். உத்தமதான சர்க்குணர் நேயா ஒப்பிலா மா மணிகிரிவாசா. இந்த மணிகிரி மாமணிகிரின்றது தான் ரத்னகிரி, அதனால்தான் அதை மணிகிரிவாசா அப்படின்னு சொல்கிறார். உத்தமதான சர்க்குணர் நேயா, உண்மையான அடியவர்கள் உத்தமர்கள் அவர்களுக்கெல்லாம் நீதான் தலைவனாக இருக்க. ஒப்பு இல்லாதன்னா எதனுடையும் ஒப்பிடவே முடியாததான இந்த ரத்னகிரி, இந்த ரத்னகிரியில் வாசம் செய்பவனே வித்தகா ஞான சக்தி நிபாதா வெற்றிவேலாயுத பெருமாளே. அதாவது ஞான சக்தி ரூபமாக இருப்பவனே, எனக்கு வெற்றியை என்றும் கொடுக்கக்கூடியதான வெற்றி வேலாயுதத்தை கையில் வைத்து கொண்டிருக்கின்ற பெருமாளே அப்படின்னு சொல்கிறார். அதுதான் இந்த சின்ன திருப்புகழை நீங்கள் உங்களுடைய செயலை தொடங்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான் கிருபையில் இதை சொல்லிட்டு தொடங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது வெற்றிகரமாக முடியும். இதுதான் இன்றைக்கி நம்ம ரத்னகிரியில் பார்த்துருக்கிற திருப்புகழ். நாளை மீண்டும் இன்னொரு திருப்புகழுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.